வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் பொருளாதாரம் சரிவடையும் என்று கூறி முதலீட்டாளர்களிடையே அச்சத்தை உருவாக்க சில அரசியல்வாதிகள் முயற்சி. ஜனாதிபதி குற்றச்சாட்டு. சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டிருப்பது பிரிவினைவாதிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் அரசியல் நடவடிக்கையாகும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அதுகுரல தெரிவிப்பு. சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டிருப்பது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்ய நடவடிக்கை முன்வைக்கும் ஒரு முன்னோட்டமாகவே பார்க்கப்பட வேண்டும். விமல் வீரவங்ச வலியுறுத்தல். தனியார் காணி மீது அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தையிட்டி விகாரையை மையமாக கொண்டு அரச மதமும் தனியார் காணியும் என்று தலைப்பில் கருத்தரங்கு. தொடர்வது விரிவான செய்திகள். ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் பொருளாதாரம் சரிவடையும் என்று கூறி முதலீட்டாளர்களிடையே அச்சத்தை உருவாக்க சில அரசியல்வாதிகள் முயற்சி செய்து வருகின்றனர் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டிலும் இதே போன்ற பல மாதங்களை சுட்டிக்காட்டி எதிர்மறை கணிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் ஆனால் பொருளாதாரம் தற்போது நிலைத்தன்மை நோக்கில் நகர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனுராதபுரம் பகுதியில் உள்ள கொரகவெவ வடமத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற இமிஹம பூரண அனுமதி பத்திரம் வழங்கும் தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் தொடக்க நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் அதனை தெரிவித்தார். தற்போதைய பொருளாதார முன்னேற்றம் சீராக நடைபெறுவதாகவும் இதனால் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை உருவாகி வருவதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். பொருளாதார நம்பிக்கை இல்லாத சூழலில் முதலீடுகள் ஈர்க்கப்படாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சாதாரண மக்களுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தின் பயன் சென்றடைய வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இந்த ஆண்டில் 31,000 வீடுகள் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கூடுதலாக 20,000 வீடுகள் கட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் 6,000 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன என்றும் சுமார் 15,000 வீடுகள் மீண்டும் குடியேற முடியாதவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இதனால் மொத்தமாக 51,000 வீடுகள் அமைக்கப்பட வேண்டியிருப்பதாகவும் பாதை அபிவிருத்திக்காக மாகாண சபைகளுக்கு 15,000 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கிராமப்புற சாலைகள் அமைப்பதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு 25,000 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டிருப்பது பிரிவினைவாதிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் அரசியல் நடவடிக்கையாகும் என்று பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அதுகுரல தெரிவித்துள்ளார். கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில் உயிர்த்த தாக்குதல் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவதாக வாக்குறுதி அளித்த அரசாங்கம் 16 மாதங்களாக அதனை நிறைவேற்றவில்லை. பிரதான சூத்திரதாரியை வெளியிடுவதாக அறிவித்தும் அது நடைமுறைக்கு வராத நிலையில் ஏப்ரல் மாதத்தை முன்னிட்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்ததாக காட்டுவதற்காகவே இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த கைது மூலம் ஜனாதிபதியின் பிரிவினைவாதிகளையும் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட சில தரப்பினரையும் திருப்திப்படுத்த முயல்கின்றார் என்றும் இதன் மூலம் நாட்டின் புலனாய்வு அமைப்பு பலவீனப்படுத்தப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நிலக்கரி மோசடி குறித்த குற்றச்சாட்டுகளில் இருந்து கவனம் திருப்பவும் ராஜபக்ச அரசுக்கு ஆதரவாக மக்கள் ஒன்றுபடுவதை தடுக்கவும் இந்த கைது பயன்படுத்தப்படுகிறதாக அவர் கூறினார். இவ்வாறு சுரேஷ் சாலைவை கைது செய்திருப்பது யுத்தத்தில் உயிர் தியாகம் செய்த இராணுவத்தினரின் குடும்பங்களுக்கு வேதனை அளிக்கும் செயலாகவும் யுத்தத்தை வெற்றி கொண்டு பாதுகாப்பு படைகளையும் புலனாய்வு அமைப்பையும் பாதிக்கும் நடவடிக்கையாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையை பாதித்த தித்வா சூறாவளி தாக்கி 3 மாதங்கள் நிறைவடைந்துள்ளது. எனினும் அந்த சூறாவளியுடன் தொடர்புடையதாக காணாமல் போன 173 பேரை இதுவரை கண்டறிய முடியவில்லை என்று அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 2025 நவம்பர் 25ஆம் தேதி தென் கடற்பரப்பில் உருவான குறைந்த காற்றழுத்தம் நவம்பர் 27 அன்று சூறாவளியாக வலுப்பெற்று தித்வா என்று பெயரிடப்பட்டது. இதன் விளைவாக 22 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு சுமார் 650 உயிரிழப்புகள் பதிவாகி இருந்தது. இது இயற்கை அனர்த்தம் காரணமாக இலங்கையில் ஏற்பட்ட அதிகபட்ச உயிரிழப்பாக குறிப்பிடப்படுகிறது. சூறாவளியால் பாதிக்கப்பட்ட 1,150 குடும்பங்கள் இன்னமும் 41 பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளன. வீடுகளை இழந்து 43,831 குடும்பங்கள் பிற இடங்களில் தற்காலிகமாக தங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டடங்கள், உள்பொருட்கள், விவசாயம் மற்றும் அத்தியாவசிய உள்கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்ட நேரடி சேதம் சுமார் 4.1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று உலக வங்கி மதிப்பிட்டிருந்தது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டிருப்பது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்யும் நடவடிக்கை முன்வைக்கும் ஒரு முன்னோட்டமாகவே பார்க்கப்பட வேண்டும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவங்ச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற சுரேஷ் சாலை என்ன செய்தார் என்ற தலைப்பிலான செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறிய போது அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் திட்டமிட்ட அரசியல் பழிவாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டதன் மூலம் அடுத்த இலக்கு கோட்டாபய ராஜபக்ச என்பது தெளிவாகிறது என்றும் தெரிவித்துள்ளார். சக்ரான் ஆசிம் போன்றவர்கள் ஒரு சிங்கள பௌத்த தலைவராக கருதப்பட்ட கோட்டாபய ராஜபக்சவை பதவிக்கு கொண்டு வர தமது உயிரை தியாகம் செய்தார் என்பது வெறும் பொருத்தமற்ற வாதம் என்றும் அவர் கூறினார்.
நாட்டின் பாதுகாப்பு தேவைகளுக்காக புலனாய்வு அதிகாரிகள் சக்ரான் அல்லது புலிகள் அமைப்பின் தலைவர் போன்றவர்களுடன் தகவல் தொடர்பு வைத்திருப்பது இயல்பான செயற்பாடாகும் என்றும் அவர் விளக்கியுள்ளார். மேலும் சக்ரானின் தீவிரவாத நடவடிக்கைகள் குறித்து தகவல் கிடைத்தும் அவரை கண்காணிக்க தொடங்கியது புலனாய்வு பிரிவு என்பதையும் நினைவூட்டியிருந்த அவர் ஈஸ்டர் தாக்குதலின் உண்மையான குற்றவாளிகள் பாதுகாக்கப்படும் நிலையில் வெளிநாட்டு தமிழர் சமூகத்தை திருப்திப்படுத்தும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதென்று குற்றம் சாட்டினார். இத்தகைய செயற்பாடுகள் நாட்டின் பாதுகாப்பு சூழ்நிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் விமல் வீரவங்ச எச்சரித்துள்ளார். தனியார் காணி மீது அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தையட்டி விகாரையை மையமாக கொண்டு அரச மதமும் தனியார் காணியும் என்ற தலைப்பிலே கருத்தரங்கம் ஒன்று இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வை யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் சிங்கள பௌத்த மத சின்னங்களை முன்வைத்து இடம்பெற்றதாக கூறப்படும் நில ஆக்கிரமிப்புகளில் முக்கியமானதாக கருதப்படும் தையட்டி விவகாரத்தை தளமாக கொண்டு அரச மரத்தின் தாக்கம், தனியார் காணி உரிமைகள், சமூக சட்ட, அரசியல் மற்றும் மனித உரிமை சார்ந்த விளைவுகள், இனத்துவ அரசியல் தன்மை போன்ற விடயங்கள் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்தரங்கில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் கலாநிதி திருவரங்கன், மூத்த சட்டத்தரணி கலாநிதி குருபரன், வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகீர்தன் மற்றும் தையட்டி விகாரை தொடர்பாக நிலத்தை இழந்ததாக கூறப்படும் சுகுமாரி ஆகியோர் தங்களது பார்வைகளை முன்வைத்தனர். விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றிருந்த இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், மேலும் வடக்கு கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அத்துடன் உள்ளூராட்சி உறுப்பினர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், கல்வியலாளர்கள், ஊழியர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்யவும் அதற்கு பதிலாக அரசாங்கம் முன்வைத்துள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் புதிய சட்டப்பேரவையும் திரும்ப பெறவும் கோரி சிவில் சமூக அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், தொழிற்சங்கத்தினர் மற்றும் மத தலைவர்கள் இணைந்து வெள்ளிக்கிழமை நீதி அமைச்சுக்கு முன் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தியிருந்தனர். பொதுமக்களின் கருத்துக்களை பெற 2 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அதன் இறுதி நாளை முன்னிட்டு நடைபெற்றிருந்த இந்த போராட்டத்தின் போது நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கானோரிடமிருந்து சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்களுடன் கூடிய மகஜர் ஒன்று நீதியமைச்சின் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டது. புதிய சட்டம் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு முரணானது என்றும் அது மக்களை ஒடுக்கக்கூடிய அபாயம் கொண்டது என்றும் போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். சட்டம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டால் எதிர்ப்பை மேலும் தீவிரப்படுத்துவோம் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். போலீசார் மகஜரை தமக்கு ஒப்படைக்குமாறு கேட்டிருந்தாலும் அதை நீதியமைச்சர் அல்லது அதிகாரியிடம் நேரடியாக வழங்கப்பட வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இறுதியில் நீதியமைச்சர் அதிகாரி ஒருவர் வந்து மகஜரை பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நாடக அரசியல் நீண்ட நாள் நீடிக்காது என்று நிலக்கரி மோசடி தேசிய மக்கள் சக்தி அரசின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் கூறுகையில், தரமற்ற நிலக்கரி கொள்வனவு காரணமாக எதிர்காலத்தில் மின்சார உற்பத்தி பாதிக்கப்படலாம். இதனால் கூடுதல் செலவில் மேலதிக நிலக்கரி வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படும். மேலும் முன்பு கருப்பு பட்டியலில் இடம்பெற்ற நிறுவனத்துக்கு இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாகவும் இதனால் சுமார் 700 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். முன்னாள் ஜனாதிபதிகள் சந்திரிகா குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டியவர்கள் இன்று அதே போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் மலையக மக்களுக்கு நிலம் மற்றும் வீட்டு உரிமை வழங்கப்பட வேண்டும், அவர்கள் தொழிலாளர்களாக அல்லாது பங்காளிகளாக மாற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து சஜித் பிரேமதாசவுடன் உடன்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் தமது ஆட்சியில் அதை நடைமுறைப்படுத்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.